அரிசியே சேர்க்காம நல்லா கிறிஸ்பியான பச்சைப்பயிறு தோசை செய்யலாமா? அதுக்கு 1 கப்பு பச்சைப்பயிறு, 1/2 கப்பு உளுந்து தனித்தனியாக நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஊற வச்ச உளுந்தையும் பச்சைப்பயிரையும் தனித்தனியாக நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை ஒரு 7 தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா நம்ம புளிக்க விட்டுறலாம். ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சு வந்துடும். புளிச்ச மாவில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து தோசைக்கல்லில் போட்டோம் நல்லா மொறுன்னு வரும். கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விட்டால் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான அரிசியே சேர்க்காத பச்சைப்பயிறு தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிரும்.